இந்த வீடியோவில் நம்ம லேட்டஸ்ட்டாக ரிலீஸ் ஆன DJIயோட Inspire 3 அப்படின்ற ட்ரோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோட ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இந்த ட்ரோன் வந்து ஒரு கன்சியூமர் ட்ரோன் கிடையாது. அதாவது நம்ம ஹாபிக்காக இல்லை பர்சனல் யூஸுக்காக வாங்குற ட்ரோன் கிடையாது. இது ப்ரொஃபஷனல் ட்ரோன். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா ஹை பட்ஜெட் சினிமாக்கு யூஸ் பண்ணுற ஒரு ட்ரோனுங்க. நம்ம நினச்சா நம்ம ஹாபிக்காக வாங்குற மாதிரியான ட்ரோன் கிடையாது. ஏன்னா இதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது. அது இல்லாமல் பெரிய சைஸு ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியாது. விலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. இதோட முந்தின மாடல் அதாவது DJI Inspire 2 அப்படின்ற ட்ரோன் பார்த்தீங்கன்னா 6.5 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. அதாவது நவம்பர் 2016 ரிலீஸ் ஆன ட்ரோனு. ஸோ இந்த வீடியோவில் இதோட ஸ்பெக் என்ன இருக்குது, அதுக்கப்புறம் இதில் என்னென்ன மாதிரியான பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் பண்ண முடியுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக இதில் இந்த ஸ்பெக் இருக்குது அந்த ஸ்பெக் இருக்குன்னு பார்க்க போகிறதில்ல. காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இதை வாங்க போகிறது இல்லை, நம்ம ஜஸ்ட் இது மாதிரியும் ஒரு ட்ரோன் இருக்குது சினிமா பர்பஸுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்துட்டு வரீங்க அப்படின்னா நான் ஒரு 1 இயர் முன்னாடி Inspire 2 வச்சிருக்க ஒரு ட்ரோன் பைலட்டை வந்து நான் பேட்டி எடுத்திருப்பேன். அவர் வந்து நிறைய படங்கள் அதாவது மெர்சல், பிகில், அப்புறம் அசுரன், பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி பெரிய பெரிய படங்களுக்கு ஒர்க் பண்ண ஒரு டெக்னீஷியன். அவங்கக்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுத்திருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அந்த வீடியோ பாருங்கள். அந்த வீடியோட லிங்க் வந்து ஐ பட்டன்லையும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தனே நீங்கள் இந்த பிக்சர் இப்போ ஹோம் பேஜில் பார்க்குறீங்க. ஒரு சைஸில் 4 மோட்டார், பெரிய பெரிய மோட்டார் இருக்க மாதிரி இருக்குது. ஒரு கேமரா, அதாவது ஒரு DSLR கேமராவோட லென்ஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. பட் இது ரியல் லைஃப்பில் எவ்வளோ பெருசு இருக்கும்? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு மேவிக் மினி இல்லை ஏர் 2S இந்த மாதிரி ட்ரோனுங்களோட கம்பேர் பண்ணால் என்ன சைஸில் இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம். இப்போ நான் கம்பேரிசனுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது Inspire 2 கூட நான் என்னோட மேவிக் மினியை நான் பக்கத்தில் வைக்கிறேன். அதோட விங் அளவுக்கு தான் என்னோட ட்ரோனே இருக்குது. ஸோ இதோட டேக் ஆஃப் வெயிட் எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனோம்னா நம்ம மேவிக் மினிலாம் பார்த்தீங்கன்னா 250 கிராம் தான் இருக்கும். 250 கிராம்குள்ள அப்படின்னா நானோ கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். 0 to 250 கிராம்ஸ். 250 கிராம்லேருந்து 2 கிலோ வந்து மைக்ரோ கேட்டகரி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஏர் 2S, மேவிக் 3 இந்த மாதிரி ட்ரோன்ஸ் எல்லாமே அந்த கேட்டகரியில் வரும். இந்த ட்ரோன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேட்டகரியில் வரும். இதோட டேக் ஆஃப் வெயிட் பார்த்தீங்கன்னா 4 கிலோ இருக்கும் அப்ராக்சிமேட்டாக. இந்த லென்ஸ் நீங்கள் மாற்ற பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபர் ஆகும். மேக்ஸிமம் 4.5 கிலோ வரைக்கும் இருக்கும் டேக் ஆஃப் வெயிட். ஸோ இதுக்கு கண்டிப்பாக ட்ரோன் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு லைசன்ஸும் வச்சிருக்கணும். ஸோ ப்ரொஃபஷனல் யூஸுக்காக மட்டும் இந்த ட்ரோன் யூஸ் பண்ண முடியும். நீங்கள் எங்கேயுமே காரணம் சொல்ல முடியாது நான் வந்து பர்சனலுக்காக இது வாங்கினேன்னு சொல்லி யாருமே இதை வாங்க முடியாது. இதோட விலையை பற்றி நான் இந்த வீடியோட எண்டில் சொல்கிறேன். ஸோ அப்படியே கீழே நான் ஸ்க்ரோல் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ட்ரோனில் எடுத்த ஃபுட்டேஜஸ்லாம் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா பயங்கரமாக இருக்கும். 8K ரெசல்யூஷனில் எடுக்கும். 4Kலாம் கிடையாது, 8K தான். FPV கேமரா மெயினாக இதில் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா FPV கேமரா. ஏன்னா Inspire 2க்கும் இதுக்குமே வந்து 6.5 வருஷம் வந்து கேப் இருக்கிறனால இதில் நிறைய வந்து இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. லைவ் ஃபீட் வந்து நம்ம ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுற பைலட்டுக்கு நிறைய விஷயம் தெரியணும் அப்படின்றதுனால இந்த FPV கேமராவை வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் ஆஃப் வியூ 161 டிகிரி 1/1.8 இன்ச் CMOS சென்சார் வச்சு இதை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே கீழே வர பாருங்கள். இது வந்து ஆம்னி டைரக்ஷனல் சென்சார்ஸ். நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த வாட்டி. ஏன்னா இது ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ட்ரோனு. அது மட்டும் இல்லாமல் சினி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணுறதுனால பக்காவாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுனால நிறைய சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ தட் நீங்கள் ஒரு ரொம்ப இடுக்கமான ஒரு இடத்துல போகிறீங்க அப்படின்னாலுமே வந்து கிராஷ் ஆகாது அவ்வளோ ஈஸியாக. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா 2 சென்சார் இருக்குது, பொசிஷனிங் சென்சார்ஸு. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்க் வைக்கிறதுக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மெமரி கார்டெலாம் போட்டு நீங்கள் ரெக்கார்ட் பண்ண முடியாது. 8K ரெசல்யூஷனில் எடுக்கிறதுனால வந்து ஹார்ட் டிஸ்கில் தான் ஸ்ட்ரைட்டாக ஸ்டோர் பண்ணணும். ஸோ இது ஃப்ளை பண்ணும்போது தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் புது ஆங்கிள். ஸோ இனிமேல் வந்து இந்த மாதிரி ஆங்கிள்ஸுமே வந்து எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் இருக்க அந்த ஹைலைட்டான விஷயங்கள்லாம் காமிச்சிருக்காங்க. அது வரைக்கும் பாருங்கள். 2 பேட்டரி போடுறதுக்கான ஸ்லாட் இருக்குது. ஸோ பழைய பேட்டரி பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் பல்காக இருக்க மாதிரி இருக்குது. இது வந்து ஸ்லிம்மாக இருக்குது. அதே நேரத்தில் இதில் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. அது வரைக்கும் பாருங்கள். ஹார்ட் டிஸ்க்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு பார் மாதிரி இருக்கும், அதை இன்சர்ட் பண்ணுறாங்க. இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கொடுத்துருக்காங்க. அந்த சென்சார் பற்றி இப்போ நான் வந்து டீப்பாக உங்களுக்கு சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்தில். சென்டிமீட்டர் லெவல் RTK பொசிஷனிங். RTK அப்படின்னா வந்து DJIலே வந்து ஒரு டிவைஸ் இருக்குங்க, RTKன்னு சொல்லிட்டு. சேட்டலைட்டோட கனெக்ட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்யூரசி மிஸ் ஆகும். பட் இந்த RTKன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்டிமீட்டர் லெவலுக்கு அக்யூரசி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் RTK. ஸோ அந்த RTK ஆன் பண்ணிவிட்டு அதோட கனெக்ட் பண்ணிட்டா ரொம்ப சென்டிமீட்டர் லெவலுக்கு அக்யூரசி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. Waypoint Pro Waypointமே பார்த்தீங்கன்னா நிறையா இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. Waypoint நம்ம வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம் நம்ம கன்சியூமர் ட்ரோன்ஸில். அப்படியே நம்ம ஃப்ரீயாகவே ஆப்ரேட் பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ட்ரோன்ஸில் வந்து Waypoint ரொம்ப முக்கியம். ஆம்னி டைரக்ஷனல் சென்சிங் சிஸ்டம். ஸோ எங்கெல்லாம் வந்து இந்த ஆம்னி டைரக்ஷனல் சென்சார்ஸ் இருக்குதுன்னு சொல்லி இங்கே காட்டுறாங்க. சைடில், கீழே, மேலே எல்லாத்துலேயுமே இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா Inspire 3ல் வந்து இந்த கேமரா சைஸ் இருக்குது. Inspire 2ல் இப்படி இருக்குது. ஸோ அதை கம்பேரிசனோட காட்டுறாங்க. 1/1 இன்ச் இருக்குது. அதே Inspire 2ல் பார்த்தீங்கன்னா 1/7.5 இன்ச் இருக்குது. ஃபீல்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அப்படியே டபுள். Inspire 2வோட Inspire 3ல் டபுளாக இருக்குது. லைவ் ஃபீட் வந்து 1080p 60 ஃப்ரேம்ஸ். இங்கே வீடியோ குவாலிட்டி காட்டுறாங்க பாருங்கள். Inspire 2ல் 480p 30 ஃப்ரேம்ஸ் தான். ஏன்னா 6.5 வருஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா அப்பயே அந்த மாதிரி டெக்னாலஜிஸ்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க 2016லேயே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். லெஃப்ட்டில் இருக்கிறது Inspire 3, இது வந்து Inspire 2 நைட்டு நேரத்தில் எடுத்திருக்காங்க. இது வந்து 8K ஃபுல் ஃப்ரேம் 8K இமேஜிங் சிஸ்டம் தான். ஃபுல் ஃப்ரேம் சென்சார் கொடுத்துருக்கனால நல்லாவே பெருசாக கேப்சர் பண்ண முடியும். அதே நேரத்தில் இன்டர்னல் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா ProRes அப்படின்னு சொல்கிற ஒரு கோடேக்கில் வந்து பண்ணுவாங்க. ProRes அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, நம்ம MP4 MP3 இந்த மாதிரி வீடியோ ஆடியோ ஃபார்மேட் இருக்குல்ல, ரா ஃபைல்ஸை ஸ்டோர் பண்ணுற ஒரு கோடெக் தான் பார்த்தீங்கன்னா ProRes. ஸோ அது வந்து எடிட்டிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 8K 75 ஃப்ரேம்ஸ் இருக்குது, அப்புறம் 8K 25 ஃப்ரேம்ஸ்.
மோஸ்ட்டாக சினிமாவுக்கு பார்த்தீங்கன்னா இப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது வரைக்கும் பாருங்கள் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ZenMus X9 8K Air அப்படின்ற அந்த சென்சார். முன்னாடி X5 இருக்கும், X7 இருக்கும். ஸோ இதுதான் இப்படி தான் இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 4K 120 ஃப்ரேம்ஸில் வந்து ஸ்லோ மோஷனில் எடுத்திருக்காங்க. அது வரைக்கும் பாருங்கள். ProRes RAW வீடியோ வித்தவுட் க்ராப் பண்ணாமல் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. 4K 120 ஃப்ரேம்ஸில் ஸ்லோ மோஷனில். ஃபோன்லலாம் எடுத்து பார்த்துருப்போம் 4Kலேயே அப்படியே ஸ்லோ மோஷன் சொல்லிட்டு. ஆனால் கேவலமாக இருக்கும், பிக்செல்லாம் பிரேக் ஆகி. பட் இதில் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஏன்னா அவ்வளோ விலையான ஒரு கேமரா இது. ஸோ இருக்குது பாருங்கள், டிஎல் மவுண்ட் லென்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு DJIயோட ப்ரொப்ரைட்ரி லென்ஸ் இது. ஸோ இத்தனை மாடல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 18, 24, 35, 50 இந்த மாதிரி எம்எம்லாம் வந்து லென்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டர்சேஞ்சபிள் தான். இந்த ஒரு கேமரா வாங்கிட்டு இது எல்லாமே இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அப்படியே கீழே வந்தோம்னா இன்டர் கனெக்டட் ஈகோ சிஸ்டம் O3 Pro வீடியோ டிரான்ஸ்மிஷன் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. O3 நம்ம வந்து இப்போ DJI Mini 3, Mavic 3 யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா O3 டிரான்ஸ்மிஷன். இது வந்து O3 Pro அப்படின்னு சொல்கிறாங்க. அதே நேரத்தில் இந்த கண்ட்ரோலர் பேர் பார்த்தீங்கன்னா வந்து RC+ கண்ட்ரோலர் சொல்லுவாங்க. நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக DJI Mini 3 Pro கூடலாம் வந்து வரது வந்து RC கண்ட்ரோலர். அதுக்கப்புறமா இன்னொரு பிளாக் கலரில் ஒரு கண்ட்ரோலர் இருக்கும், அதில் HDMI அவுட்லாம் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா வந்து RC Pro அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து RC+. ஸோ இந்த மாதிரி பெரிய ட்ரோன்ஸ், அதாவது இந்த DJIயோட பெரிய மாடல் ட்ரோன்ஸுக்கு, இந்த ஸ்மால் கேட்டகரி ட்ரோன்ஸுக்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரோலர் தான் இருக்கும். இது பார்க்கறதுக்கு குட்டியோண்டு இருக்க மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஸ்க்ரீன் சைஸ் பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சு, கிட்டத்தட்ட ஒரு iPad mini இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைஸ்க்கு இந்த ஸ்க்ரீன் மட்டும். பட் அப்போ இந்த பாடியெல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கண்ட்ரோலர் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. நம்ம நார்மல் DJ ட்ரோன்ஸுக்கும் இது வந்தால் சூப்பராக இருக்கும். இந்த ஸ்க்ரீனுக்கு சைட்லேயே தம்பு இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் எப்போவுமே. நம்ம RC Pro கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா நம்மளோட உள்ளங்கையே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்ரீனை பாதி மறைச்சிடும் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்போது. இந்த மாதிரி இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். எனக்கு உண்மையிலே இந்த இது பிடிச்சிருக்கு. பட் தனியாக கிடைக்காது, அப்படியே கிடைச்சாலும் நம்ம நார்மல் ட்ரோன்ஸோட கனெக்ட் ஆகாது. ஸோ எல்லாமே இருக்குங்க இதில், ரொம்ப ஒரு பயங்கரமானது. அது மட்டும் இல்லாமல் பேட்டரி, இன்பில்ட் பேட்டரியும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரிமூவபிள் பேட்டரியும் இருக்கும். ரிமூவபிள் பேட்டரி எதுக்கு அப்படின்னா வந்து ஆப்வியஸாக நம்ம வந்து ஸ்வாப் பண்ணிகிட்டே இருப்பாங்க சினிமாலாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா. இந்த ரெண்டு பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து பில்டின் பேட்டரி, இந்த சென்டரில் இருக்கிறது வந்து ரிமூவபிள் பேட்டரி. 3.5 மணி நேரம் இந்த இன்பில்ட் பேட்டரியில் வரும். ஸோ இன்னொரு 3 மணி நேரம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் பேட்டரியுமே நம்ம யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி 2 கண்ட்ரோலரும் வருதுங்க இதில் RC+ல. ஸோ தட் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஆப்ரேட்டர் இந்த கண்ட்ரோலரை வச்சு ட்ரோன் ஆப்ரேட் பண்ணுவாங்க. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்ட்ரோலர் இதே மாதிரி இருக்க RC+ கண்ட்ரோலரை வச்சு இந்த கிம்பல் கேமராவெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தேவையான ஷார்ட்ஸ்லாம் அதில் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அவங்க நெஞ்சு மேலே வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு, இந்த பக்கம் ஒரு ஸ்ட்ராப்பே கொடுத்துருக்காங்க கீழே விழாமல் இருக்கிறதுக்கு. பில்ட் ஃபார் ஆல் டே ஷூட்டிங், எஃபிஷியன்ட் ஃபுல் சினாரியோ ஆப்ரேஷன் சொல்லிட்டு அந்த சூட் கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கே வீல் தெரியுதுங்களா, இந்த பக்கம் வந்து நார்மலாக நம்ம ஒரு VIP சூட் கேஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. உள்ள 2 RC+ வைக்க முடியுது. அதுக்கப்புறம் இந்த லென்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. ட்ரோனு 12 பேட்டரிங்க, இங்கே 10 பேட்டரி, 2 பேட்டரி வந்து இந்த ட்ரோனுக்குள்ளே வைக்கிற மாதிரி வரும். அது வரைக்கும் பாருங்கள் நியூ பேட்டரி அப் சொல்லிட்டு 8 பேட்டரி அட் அ டைமில் சார்ஜ் பண்ணுற மாதிரி. Inspire 2க்கு வந்து 4 பேட்டரி தான் சார்ஜ் பண்ண முடியும் அட் அ டைமில் இந்த மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷனில். இப்போ இந்த DJI Inspire 3யோட ப்ரைஸை பற்றி பார்க்கலாம். மனசு திடப்படுத்திக்கோங்க, ரொம்ப சீப்பான ப்ரைஸ் தான். அப்படியே கீழே வர பாருங்கள், ஃப்ரம் $16,499 USD, ருபீஸ் கிடையாதுங்க, $16,499 US டாலர். இது அப்படியே வந்து நம்ம இந்தியன் ருபீஸ்க்கு கன்வெர்ட் பண்ணலாமா? எவ்வளோ பார்த்தோம், 16,499, அதாவது 13.5 லட்ச ரூபா, 13,50,000 அப்ராக்சிமேட்டாக இந்த ட்ரோனோட ப்ரைஸ். ஏன்னா ப்ரீ ஆர்டர் தான், இனிமேல் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக கிடையாது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்வீல் தான் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ட்ரோன் வரப்போது, இதோட ப்ரைஸ் இவ்வளோ, இதோட ஸ்பெக் இவ்வளோன்னு சொல்லி தான் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எத்தனை பேர் வாங்குவாங்க அப்படின்னு தெரியல. ஆனால் வந்து சினிமாவில் இருக்கவங்க வந்து கண்டிப்பாக இதை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. பட் எவ்வளோ சீக்கிரம் பண்ணுவாங்கன்றது தெரியல. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் ட்ரோன் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலோட லிங்க்கை வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.